டு எஃப்எம் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல விக்ரன் அசோகன் அவங்களுடைய இயக்கத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அவங்க தயாரித்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் மாஸ்க். ஸோ இந்த படத்தில் கவின் மற்றும் ஆண்ட்ரியா போன்ற பலருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ கவின் அவங்களுடைய நடிப்பு வந்து ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா பேசப்பட்டா கூட அப்பப்போ அப் அண்ட் டவுனை வந்து அவருடைய மூவி சந்திக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆண்ட்ரியா அவங்களுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா திடீர்னு அவங்களுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க, ஆனா அப்படியே வந்து கொஞ்சம் நார்மலாவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில கவின் மற்றும் ஆண்ட்ரியா அவங்களுடைய நடிப்புல வந்து இப்ப மாஸ்க் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா வந்து கவின் அவங்களுடைய நடிப்புல வந்து கிஸ் படத்துடைய போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில இப்ப மாஸ்க் படத்துடைய போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு அந்த ரிலீஸ் ஆக போற போஸ்டர் வந்து எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மாஸ்க் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளால வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்புல வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் டிராகன். ஸோ இந்த டிராகன் படம் வந்து 50 கோடிக்கும் மேலேயும் வந்து கலெக்ஷன் பண்ணி 100 கோடி பட்ஜெட்டை வந்து தொடுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஜிஎஸ் உடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து பாராட்டப்படுறாரு. அதுக்கடுத்து பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்குமே வந்து லைன் அப்ல வந்து பல படங்கள் வந்து காத்துட்டு இருக்கு. இப்ப அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய கையிலையுமே வந்து இப்போ எஸ்டிஆர் உடைய படம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ அஸ்வத் மாரிமுத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் விஜய் அவங்கள வச்சுமே வந்து படம் இயக்க காத்துட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் மட்டும் மறுபடியும் படம் நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் தான் போய் இயக்குறதுக்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது நடிகர் விஜய் வந்து முழுசா வந்து சினிமாவை விட்டு போகலை அப்படின்றதான் எல்லாருடைய மனசுலையுமே இருக்கு. ஸோ ஜனநாயகன் படம் வந்தா கூட மறுபடியும் அவர் தொடர்ந்து நடிப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு அப்படின்றது இயக்குநர்களுடைய வார்த்தைகள்லேயே தெரியுது. ஏன்னா நடிகர் விஜயை வச்சு இயக்குறதுக்காக பலருமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய ஆசை வந்து நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் வந்து சந்தானம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய படமா அமையும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுல சந்தானம் அவங்களை தாண்டி இயக்குநர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து செல்வராகவன் அவங்க நடிச்சிருக்கிறாங்க, ஜிவிஎம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிராகன் படத்துல கூட வந்து மிஸ்கின், ஜிவிஎம் போன்ற பலருமே வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய நடிப்புலாம் பெரிய அளவுல பேசப்பட்டது. அந்த வரிசையில டிடி நெக்ஸ்ட் லெவல்லையுமே வந்து இயக்குனர் செல்வராகவன் மற்றும் ஜிவிஎம் அவங்களுடைய நடிப்பு வந்து பெரிதளவுல பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருந்து சாங் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் கிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்குடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தியேட்டர்ல வந்து நம்ம படம் பார்க்குறப்போ வந்து டைட்டில் வந்து போட்டோ எடுக்கிறது, ஓடிடியில் படம் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சாங் வந்து வரப்போகுது அப்படின்றது ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோவை பார்க்குறப்பவே வந்து 2K கிட்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. தியேட்டர்ல போய் பயங்கர வைபாயை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்மாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தானாவே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த படத்துடைய சாங் வந்து இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சாங்கும் வந்து நமக்கு எப்படி ட்ரீட்டாக இருக்குமா இல்லையா, சந்தானம் அவங்களுடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு வந்து வெளிப்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஹேமந்த் நாராயணன் அவங்களுடைய இயக்கத்தில் மர்மர் அப்படின்ற படம் வந்து உருவாகி இருக்கு. ஸோ இந்த மர்மர் படத்தை வந்து மார்ச் 7ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லரான ஒரு ஃபில்ம் அப்படின்றத தாண்டி தமிழில் எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெயினான விஷயமே மியூசிக் தான். பொதுவாக ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபில்ம் அப்படின்னாலே அந்த படத்தை தூக்கி கொடுக்குறது மியூசிக் தான். ஆனால் இந்த படத்தில் வந்து மியூசிக் அப்படின்றது இல்லையாம். ஸோ ரொம்பவே வந்து ராவா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது இயக்குனருடைய ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா இல்லை உண்மையாகவே வந்து படம் ஏதாவது சம்பவம் பண்ண போதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா இந்த மர்மர் படத்துடைய ஒரு போஸ்டரே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த வரிசையில் இந்த ஹாரர் படம் வந்து தமிழ் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு கவர் பண்ண போகுது, கவனத்தை இந்த படம் வந்து ஈர்க்குமா இல்லையா அப்படின்றது நமக்கு மார்ச் 7ஆம் தேதி தெரிய வரும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, வெப் சீரிஸ்ல வந்து சுழல் அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து மிகப்பெரிய பெயர் பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த சுழல் வெப் சீரிஸ் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்த்ததோட இல்லாம சுழல் 2வும் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில சுழல் 2ல இருந்து இப்போ ஒரு சாங் ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேட்கவே வந்து ரொம்பவே ஒரு சோல்ஃபுல்லான சாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எமோஷனல் கனெக்டடான ஒரு சாங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வரிகளை வந்து சாம்சிஎஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க, இந்த ஆலங்கட்டி மலை அப்படின்ற ஒரு சாங்கை. ஸோ இந்த சுழல் 2க்கு வந்து சாம்சிஎஸ் தான் மியூசிக்கும் கூட.
ஸோ அந்த வரிசையில் சுழல் 2 வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, பராசக்தி படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நமக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகர் ரவி மோகன், அதர்வா போன்ற பலருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் சுதா கொங்கரா அவங்க வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ண படங்கள் வந்து பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அந்த வரிசையில் இந்த படமும் வந்து மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதையுமே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கதை அப்படின்றதுனாலையும் இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட்லாம் வந்து நம்மளை கவனம் ஈர்த்துட்டே இருக்கு. அப்படின்றத தாண்டி இப்போ சுதா கொங்கரா அவங்க வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாலெல்லாம் வந்து நிறைய போஸ்ட்லாம் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அதன் மூலமாக வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து மதுரை மற்றும் அதோடைய சுற்று வட்டார பகுதிகளெலாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க போல இந்த படத்துடைய காட்சிகளை. அந்த வரிசையில் இந்த படத்தை வந்து மே மாதம் இறுதிக்குள்ள முடிக்க போகிறதா வந்து சில தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ மே எண்டுக்குள்ளே இந்த படத்தை வந்து முடிச்சுட்டு வேகமாகவே வந்து திரையில் வந்து ரிலீஸ் பண்ண காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி ரிலீஸ் ஆகியிருக்கு. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பராசக்தி படம் வந்து எந்த அளவிற்கு வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் கொடுக்க போகுது அப்படின்னு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போது சில படங்கள் வந்து ஜெயிஸ்டாலே அதுக்கடுத்து அதிகமான சம்பளம் கேட்கக்கூடிய நடிகர்கள் வந்து பெருகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி பெறுது. அந்த வகையில் நடிகர் அமீர்கான் அவருடைய பதிவு வந்து இப்போ நிறைய பேரை வந்து யோசிக்க வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து 20 வருஷமா எந்த படத்துக்குமே வந்து சம்பளம் வாங்குறதே இல்லையா. அதாவது சம்பளம் வாங்கலை மீன்ஸ் இந்த படம் ஓடி நல்ல லாபத்தை அடைஞ்சா அந்த லாபத்தில் இருக்கிற பங்கை மட்டும் வந்து அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய நடிகர்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உழைப்புனா இப்படி இருக்கணும், ஸோ டெடிகேஷன் அப்படின்றத தாண்டி அந்த படத்தின் மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படின்றது இந்த இடத்துல வந்து பேசப்படுது. இந்த மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். மேலும் தொடர்ந்து பயணிக்கலாம். அதுவரை இணைந்து இருங்கள். இது FF டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.